பென்னிகுயிக் சார் வணக்கம். இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த காவிரி விவகாரமாக இருக்கட்டும், மேகதாது அணை கட்டும் முயற்சியாக இருக்கட்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பது இது முதல் முறை கிடையாது. இருந்தாலும் தற்போதைய அரசு அதை எப்படி முன்னெடுத்துட்டு போவாங்க, எப்படிப்பட்ட தீர்வை அவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத? மேகதாது அணைக்கு எதிராக இது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 6வது தீர்மானம். 1982, 2014, 2015, 2019, 2022, 2026 6வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் மத்திய நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இது குறித்து எந்த விதமான தெளிவையும் நமக்கு தெரிவிக்கவில்லை என்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. அப்ப சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் 2018ஆம் ஆண்டு கர்நாடக அரசாங்கம் என்ன செய்கிறது, விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அப்பவே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு ஒரு முடிவை கட்டியிருக்கணும். ஏனென்று கேட்டால் 2007 காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, 2018 உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதை மீறி நீங்க திட்ட அறிக்கையை கொடுக்க கூடாதுன்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லி இருந்தால் இந்த நிலை இன்றைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசக்கூடிய நிலை வந்திருக்காது. பிள்ளையையும் கிள்ளி விட்டு கடைசியாக என்ன சொல்றாரு டி.கே. சிவகுமார், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள், நான் விஜயோடு தமிழக முதல்வரோடு பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இது எந்த வகையில நியாயம்? இன்னும் சொல்ல போனா காவிரி என்பது அவர்களுக்கு வேண்டுமானால், டி.கே. சிவகுமார் போன்ற முதலமைச்சர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே 25 லட்சம் ஏக்கர் சார்ந்த விவசாயம் சார்ந்த தமிழகத்தினுடைய மொத்த உணவு தேவையிலே 60 விழுக்காட்டை பூர்த்தி செய்த ஒரு பகுதியினுடைய ஒரு ஏக்கம் அந்த காவிரி நீர் என்பது. கர்நாடக முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், அவரையும் நாங்க இந்த இடத்துல குற்றச்சாட்டு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த காவிரி நீரால கர்நாடகாவை விட தமிழகம் தான் அதிக பலன் பெறுது. இல்ல, தமிழக பாசன பரப்பை விட இன்னைக்கு கர்நாடகத்திலே கடந்த ஆண்டு 4% பாசன பரப்பை கூட்டி இருக்கிறது கர்நாடகம். இதை ஏற்றுக்கொண்டது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இதை ஏற்றுக்கொண்டது. காங்கிரஸ் எப்போதெல்லாம் கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வருகிறதோ, காங்கிரஸ் எப்போதெல்லாம் கேரளாவில் ஆட்சிக்கு வருகிறதோ, அப்போதெல்லாம் ஒன்று காவிரி விவகாரம் கர்நாடகத்திலும், முல்லை பெரியாறு விவகாரம் கேரளத்திலும் வெடித்து கிளம்புகிறது. எதுக்காக இந்த காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகள் அங்க ஆளுங்கட்சியாக வரும் இந்த பிரச்சனை இல்லையா? என்ன இருந்துச்சு, ஆனாலும் இந்த தீவிரம் இல்ல. அவர் என்ன செய்யறாரு, டி.கே. கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அணை கட்டியே தீரும். கட்டி, அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? இந்த நாடு என்பது ஒரு ஒரு குடையின் கீழ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், சார் ஒரே விஷயம் சார், கபினி அணையை கட்டும் போது யாற்றை கேட்டு கட்டினாங்க, ஹேமாவதியை யாற்றை கேட்டு கட்டினாங்க, கேரங்கியை யாற்றை கேட்டு கட்டினாங்க, யாகாட்சி யாற்றை கேட்டு கட்டினாங்க, சோனாவதி 5 டேம மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய ஒப்புதலே இல்லாமல் மாநில நிதியில் இந்த கர்நாடகா கட்டிய தைரியம் தான் இன்னைக்கு வந்து நிக்குது, மேகதாட்டுல வந்து நிக்குது. முதல்வர், நம்முடைய தமிழக முதல்வர் தெளிவான தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஒப்புதலையும் பெற்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்களே சொன்னீங்க இது வந்து முதல் முறையா கொண்டு வர தீர்மானம் கிடையாது, 6வது முறையாக கொண்டு வரப்படுது அப்படின்றீங்க. இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைச்சதான் பார்த்தா தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த தனி தீர்மானத்தால என்ன பலன் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி அவர் தீர்வு கொண்டு வருவார்ன்ற ஒரு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியில் நிற்கிறது, அனைத்து விவசாய சங்கங்களும் ஓரணியில் நிற்கிறது. ஆமா, இதுக்கு முன்னால் இது நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. அதான் உண்மை. அப்ப முதல்வருடைய இந்த தீர்மானம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய முதல் எதிர்ப்பு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர்வள ஆணையத்தை தான் நம்ம முதல்ல எதிர்க்கிறோம். கர்நாடகாவை 2வது எதிர்க்கிறோம். ஏனென்றால் கர்நாடகம் மத்திய நீர்வள ஆணையம் வந்து கர்நாடகாவுக்கு சாதகமா செயல்படுறாங்கன்றீங்க. நான் இன்னொன்னே சொல்ல விரும்புகிறேன், மத்திய சுற்றுச்சூழல் கால மாற்றத்துறை அமைச்சகமும் கர்நாடகாவுக்கு சாதகமா தான் செயல்பட்டு இருக்கு. வெறுமனே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மட்டும் இல்ல, மத்திய நீர் வனத்துறை அமைச்சகமும் கர்நாடகத்துக்கு சாதகமா தான் செயல்பட்டு இருக்கு. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அடிப்படையில பிரிவு A வருது, A1 வருது இந்த மேகதாட்டு ஏரியா. அதுக்கு என்ன செய்யணும், வனத்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி இல்லாமல் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை நீங்க என்ன செய்ய முடியாது, ஆய்வே செய்ய முடியாது. ஆனால் கர்நாடகா ஆய்வு செய்தது. எந்த அடிப்படையில் ஆய்வு செய்தது? அப்ப வனத்துறை அமைச்சகத்தினுடைய ஆதரவு இருக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஆதரவு இருக்கு, நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டியுடைய ஆதரவு இருக்கு. எல்லாருடைய ஆதரவோடு தமிழகம் தனித்து விடப்பட்ட நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து விவசாய சங்கங்களோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்தாலோசனை செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். ஏனென்று கேட்டால்
மேகதாட்டு விஷயமாக உச்ச நீதிமன்றத்தில் நாம் போட்ட வழக்குகள் அத்தனையும் நிலுவையில் இருக்கிறது. எல்லாத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அங்க மேகதாட்டு, கேரளாவில் முல்லை பெரியாறு, புதிய அணை கட்டுவோம், அதற்காக தமிழக முதல்வரை சந்திப்போம் சொன்னது யாரு? கேரள நீர்வளத்துறை அமைச்சர் மான்சி ஜோசப் முதல்வரை வழிமொழிந்திருக்கிறார். தமிழக முதல்வரை சந்திப்போம் என்கிறார்கள். இந்த வடிகால் தான் சார் தமிழகம். அண்டை மாநிலங்களுடைய வடிகால் தான் தமிழகம். தெரிஞ்சுக்கோங்க. எல்லா துறைகளும், மத்திய அரசினுடைய எல்லா துறைகளும் கர்நாடகத்துக்கு ஆதரவு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய முதல்வர் என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்தை நோக்கி இதை நகர்த்த வேண்டும் என்று நான். ஓகே, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன், தொடர்ந்து பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த விவகாரம் அப்படின்னு வரும்போது? என்னதான் இங்கு காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, அங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது கிடையாது, மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் தான் விவசாயிகளுக்காக ராஜினாமாலாம் பண்ணப்பட்டது அப்படின்லாம் சொல்றாரு. வளப்பாடியாருடைய அந்த காவிரிக்காக அவர் ராஜினாமா செய்து நம்ம சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஆமா, ஆனா இந்த 2011 சார், தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் நதிநீர் சிக்கல்ல இரட்டை வேடம் தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் இதுல என்ன இரட்டை வேடம் நீங்க பார்க்க முடியும் சார்? இப்போ நீங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாநில மக்களுக்காக தான் குரல் கொடுப்பாங்க. அப்படின்னு வரும்போது இது மத்திய அரசு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. இல்ல, மத்திய அரசு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல உங்களுடைய கருத்துல இருந்தா நான் வரேன். 2011 முல்லை பெரியாறு பிரச்சனை போராட்டம் தீவிரமா இருக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ டெல்லியில கூடிச்சு சார். அங்க என்ன தீர்மானம் போட்டாங்க தெரியுமா? அங்க 6 பொலிட் பீரோ மெம்பர் கேரளாவில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு பொலிட் பீரோ மெம்பர் தோழர் ராமகிருஷ்ணன். என்ன தீர்மானம்? கேரளாவுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர், சரி அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் வந்திருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் கேரளாவில் வந்த உடனே முதல் தீர்மானம் முல்லை பெரியாறுல புதிய அணை, கேரளாவுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர். நான் என்ன கேட்கிறேன், நேற்றைய தனி தீர்மானத்துல முதலில் பேசியது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் ராஜேஷ்குமார். ஆமா, அவர் என்ன சொல்றாரு? அவர் காரிய கமிட்டியோட தொடர்புல இல்லையா ராஜேஷ்குமார்? நான் கேட்கிறேன், அகில இந்திய காரிய கமிட்டி, காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டியோட தொடர்பில் இருக்கு, ஒரு அமைச்சர் தொடர்பில் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? காரிய கமிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதலாமே சார், எழுதலாமே. இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் ஒரு நிலைப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, இங்க இருக்கக்கூடிய பாஜக ஒரு நிலைப்பாடு, அப்படியே கேரளாவில எதிராக, கர்நாடகத்துல எதிராக. அப்ப தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்டு தான் இந்த நெருக்கடியை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். கண்ணால நாங்க பார்த்தது இதெல்லாம். நான் இப்ப என்ன கேட்கிறேன், அமைச்சர் வாழப்பாடியார் மத்திய அமைச்சர் ஆகிறது ராஜினாமா செய்தார். சரி, அதோட சரித்திரம் முடிஞ்சு போச்ச. 30,000 ஏக்கர் மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் 30,000 ஏக்கர் தண்ணீரில் மூழ்கும். அவ்வளவும் வைல்ட் லைஃப் சாங்சுவரி சார், வனவிலங்கு சரணாலயம். இந்த இந்தியாவுல 2 இடத்துலதான் சாம்பல் நிற அணில்கள் இருக்கு. ஒண்ணு எங்க சிறுவில்லிபுத்தூர், இன்னொன்று அங்க எங்க மேகதாட்டு பகுதியில தான் அந்த சாம்பல் நிற அணில்கள் இருக்கு. தேன் கரடி இருக்கு சார், இந்தியாவுல வேற எங்க இல்ல, தேன் கரடி அங்கதான் இருக்கு. அப்ப அதெல்லாம் முங்கி போகும் அப்படின்னு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா? கர்நாடகத்துல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களே இல்லையா? ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தினுடைய நீர் தேவையில 50% நீர் தேவை பெங்களூரு நகரத்திற்கு சார். உலகத்திலே கேளிக்கை மிகுந்த நகரம் துபாய் இல்ல, பெங்களூரு. தண்ணியை உறிஞ்சி குடிக்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க உச்ச நீதிமன்றத்துல? பெங்களூரு நகரத்தினுடைய நீர் தேவை 14.7 டிஎம்சி சொன்னது நீங்க. ஆனா இன்னைக்கு 67 டிஎம்சி நாங்க அணையை கட்டி பெங்களூரு நகரத்துக்கு குடிக்க தண்ணி கொண்டு போறோம்னு சொல்றீங்களே. கர்நாடகத்துல சுற்றுச்சூழல் ஆர்வலர் யாருமே இதை கேட்க மாட்டாங்களா? ஆள் இல்லையா? 14.7 டிஎம்சி போது பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்குன்னு 2018 உச்ச நீதிமன்றத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க? உறுதி கொடுத்து வந்தீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? 67.7 டிஎம்சி தண்ணீரையும் நாங்கள் பெங்களூரு நகரத்திற்கு பயன்படுத்த போகிறோம், சாம்ராஜ் நகரத்துக்கு பயன்படுத்த போகிறோம், ராம்நகருக்கு, தும்கூருக்கு பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் அணுகுவது? அதனால இந்த அரசுகள், தேசிய கட்சிகள் சார்ந்த எல்லாருமே இரட்டை வேடம் தான் நீர் விவகாரத்தில். கண்ணால பார்த்தவங்க நாங்க, கண்ணால் பார்த்து போராடியவர்கள் நாங்க. பேசுவோம்.